கிளிநொச்சி பளை பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இயங்குவதாக வெளியிடப்பட்ட தகவல் இதுவரையான அதிகாரப்பூர்வ விசாரணைகளில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டாகவே காணப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி நேற்றைய செய்திகளில் கவனத்தை பெற்றிருந்தது. இந்த விவகாரத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம், கூறப்பட்ட இடத்தை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்த பின்னரே அமைச்சர் இந்த மறுப்பை வெளியிட்டுள்ளார் என்பதாகும். அங்கு பயிற்சி முகாம் இருந்ததற்கான தடயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அந்த இடம் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆரம்ப குற்றச்சாட்டுக்கும் கள ஆய்வின் முடிவுக்கும் இடையில் தெளிவான முரண்பாடு உள்ளது. குற்றச்சாட்டை முன்வைத்த சங்கீத் ஜெயசேகர தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட தகவல்கள் அவரது நம்பகத்தன்மை குறித்த தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றன. 2 போலி அடையாள அட்டைகள் வைத்திருந்தமை, 7 வெவ்வேறு முகவரிகளை பயன்படுத்தியமை, தன்னை வைத்தியராக பொய்யாக அடையாளப்படுத்தியதாக கூறப்படுவது மற்றும் ஏற்கனவே மோசடி உள்ளிட்ட வழக்குகளில் சந்தேக நபராக இருப்பது ஆகியவை இதில் அடங்குகின்றன. எனினும் இவை அனைத்தும் விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட குற்றச்சாட்டுகள் என்பதால் நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னதாக அவரை குற்றவாளியாக சித்தரிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த சம்பவம் 3 பரந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்றது. தேசிய பாதுகாப்பு மற்றும் இன உறவுகளுடன் தொடர்புடைய உணர்வுபூர்வமான குற்றச்சாட்டுக்களை போதிய ஆதாரமின்றி வெளியிடுவதால் சமூகத்தில் அச்சமும் பதற்றமும் ஏற்படலாம். ஊடகங்கள் இத்தகைய தகவல்களை வெளியிடும் முன்னர் குற்றச்சாட்டை முன்வைப்பவரின் பின்னணி மற்றும் ஆதாரங்களை சுயாதீனமாக சரிபார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. சந்தேக நபர் சில அமைச்சு பணியாளர்களிடம் ஆலோசகராக பணியாற்றியதாக கூறப்படுவதால் அவர் எவ்வாறு அந்த பதவிகளை பெற்றார், அவரது தகுதிகள் சரிபார்க்கப்பட்டனவா, அந்த நியமனங்களுக்கு யார் பொறுப்பேற்றனர் என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். மொத்தத்தில் பயிற்சி முகாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற பரபரப்பான கூற்றில் இருந்து அதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டுக்கு இந்த விவகாரம் நகர்ந்துள்ளது. இருப்பினும் அமைச்சரின் நாடாளுமன்ற அறிக்கை மட்டும் இறுதி நீதித்துறை முடிவாகாது. இட ஆய்வு அறிக்கை, கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், சந்தேக நபரின் நியமன பதிவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கை